என் தேவனின் வெளிச்சம். இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், வெற்றிக்குரிய வழி என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி இல்லாமல் ஒரு தோல்வி முகத்தோடு கூட நீங்கள் காணப்படலாம். காரணம், நமக்கு வரக்கூடிய எதிர்ப்பு, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு வரக்கூடிய பலவிதமான நெருக்கங்கள். இதனால் நம்முடைய மனுஷகத்தில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல சோர்வுகள் ஏற்படலாம். இதன் மூலமாக நாம் ஒருவேளை ஆண்டவரை பின்பற்றுவதிலே சற்று பின்தங்கிய நிலையிலே காணப்படலாம். குறிப்பாக சொல்லுவதனால் பின்வாங்கி போகக்கூடிய ஒரு வழிகள் காணப்படலாம். ஆனால் சோதனைகள் மத்தியிலையும், பிரச்சனைகள் மத்தியிலையும், எதிர்ப்பு மத்தியிலையும் சோர்ந்து போகாமல் முன்னேறுவதற்கு 2 நாளாக புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 30 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது எப்படி வேதனையிலையும், எப்படி எதிர்ப்பிலையும், எப்படி கண்ணீரிலையும், எப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத சூழ்நிலை எப்படி நாம் வெற்றியை பெற முடியும் என்பதற்கு ஒரு நல்ல வழிமுறைகளை யோசபாத்து மூலமாக நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அநேக சமயங்களிலே நாம் யோசபாத்தின் ஜெபத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டுக்கிறோம். யாபேஸ் ஜெபம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த நாளிலேயும் கூட யோசபாத்துடைய ஜெபம் அவன் வெற்றிக்கு வழிகாட்டியாக இருந்தது என்னவென்றால், அவனுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரரும் அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்த பொழுது இந்த யோசபாத் ராஜா வெற்றிக்குரிய வழிகளை எப்படி கண்டு கொண்டால், நம்பர் 1, தேசமெங்கும் உபவாசித்தான். சாதாரண ஜெபத்திற்கு சாதாரண பதில், அசாதாரணமான ஜெபத்திற்கு அசாதாரணமான பதில். தேவன் நமக்கு செயல்பட, வெற்றிக்குரிய வாழ்வை நாம் கண்டுகொள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் வெற்றிகரமான ஊழியத்தை செய்வதற்கு உபவாசித்து ஜெபம் செய்து அவருடைய ஊழியம் வெற்றிகரமாக வந்துட்டு பார்க்கிறோம். இதே மாதிரி பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாடு பரிசுத்தனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவருடைய வெற்றிக்கு காரணம் நம்பர் 1 உபவாச ஜெபம். அவன் யூதாவெங்கும் உபவாசத்தை குறித்தான், உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். 2வது ஜெபம் செய்தார், நம்பர் 1 உபவாசம். நம்பர் 2 ப்ரேயர், ஜெபம் பண்ணி வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள். நிற்க பலனில்லை, என்ன செய்யணும் தெரியல, ஆனாலும் என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் சொன்னார்கள். உபவாசம், ஜெபம். 3வது தேவன் நோக்கி நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் பேசுவார். உடைய வார்த்தைகளை நாம் கேட்போமாக. உபவாசத்தில் ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு தரக்கூடிய பெரிய ஆசீர்வாதம். தேவன் நம்மோடு கூட பேசுவார், பர்சனலாக பேசுவார், தனிப்பட்ட முறையில் பேசுவார், அமைதியாக பேசுவார், வார்த்தையின் மூலம் பேசுவார், சொப்பனத்தின் மூலம் பேசுவார், தரிசனங்கள் மூலமாக பேசுவார். அதற்கு அப்புறமாக என்ன பேசினார்? யோசபாத் ராஜாவே, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடைய, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னார். அதற்கு அப்புறமா கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்தார்கள். மாபெரும் வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். இந்த நாளிலும் கூட வெற்றிக்குரிய வழிகளை கண்டு தோல்வி முகத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, துக்க முகத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் வெற்றியின் தேவன், ஜெயத்தின் தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உபவாசிப்போம், ஜெபிப்போம், தேவ சத்தத்தை கேட்போம், கீழ்ப்படிவோம், வெற்றியை பெற்றுக்கொள்வோம். May God bless you.